ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லியில் மசாலா உதிராமல் எப்படி செய்யறது பார்க்கலாம். கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்ட்டு தாங்க சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும்போது அதில் உள்ள பூச்சிகள் எல்லாம் செத்துரும். எது கிருமிகள் இருந்தாலும் இதாயிருங்க. மசாலா, உப்பு, பெருங்காயத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் சில்லி மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், திருப்பி போடும்போது மசாலா ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தும் இப்படி மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்கள், மசாலா உதிராமல் நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி ரெடியாக இருக்குன்னு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாங்க. பாய்ங்க.